அனைவருக்கும் வணக்கம். நாம இப்ப பாக்கியலட்சுமி சீரியல்ல என்னெல்லாம் சுவாரஸ்யமான விஷயங்கள் நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. பழனிசாமி சார் பாக்கியலட்சுமி 2 பேருமா சேர்ந்து செலினை வெளியில கூட்டிட்டு வர்றதுக்கான முயற்சிகளில் களம் இறங்கியிருக்காங்கன்னு சொல்லலாம். பாக்கியா ரெஸ்டாரண்ட் போனதை தாண்டி இப்போ செலியன் எப்படி அரெஸ்ட் ஆனாரு, கவுன்சிலர் தப்பாக பேசுனதுனால செலியன் கோவப்பட்டு அடிச்சிட்டாருன்ற எல்லா விஷயத்தையுமே நம்ம பாக்கியா தெரியப்படுத்துகிறாங்க. இதை பார்த்து நம்ம பழனிசாமியுமே கொஞ்சம் கோவப்படுறாரு. என்ன மேடம் சொல்கிறீங்க, உங்களை பார்த்தா அப்படி பேசினாங்க, அப்போ செலியன் பண்ணது சரிதானங்க மேடம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு, சரி வாங்க நம்ம பேச வேண்டிய இடத்துல பேசணும் அப்படின்னா இந்த பிரச்சனைக்கெல்லாம் ஒரு சொல்யூஷன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நேராக போலீஸ் ஸ்டேஷன் போகிறாங்க. போலீஸ் ஸ்டேஷன் போனதும் ஆரம்பத்தில் செலினை பார்க்கக்கூட அலோவ் பண்ண மாட்டேங்கிறாங்க. ஒரு கட்டத்தில் நம்ம பழனிசாமி போய் பேசுனதுமே செலினை பார்க்கறதுக்காக போலீஸ் பர்மிஷன் கொடுக்குறாங்க. நம்ம பாக்கியா போய் பழனிசாமி 2 பேரும் சேர்ந்து போய் பேசலான்னு செலின் கிட்ட பேசுகிறாங்க. ஆனால் செலின் பாக்கியா மேலே ரொம்பவே கோவத்தில் இருக்காங்க. காரணம் செலியன் அடிச்சது, செலியன் ஜெயிலில் இருக்கிறது அப்படிங்கிறத தாண்டி அம்மா நம்மளோட பேச்சை கேட்காம ரெஸ்டாரண்ட் ஓப்பன் பண்ணதுனால தான் இவ்வளோ பெரிய ப்ராப்ளத்தை இப்போ ஃபேஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற கோவம் நம்ம செலியனோட முகத்தில் ரொம்ப நல்லாவே தெரிஞ்சிட்ருக்கு. இதுக்கு பழனிசாமி சார் இங்கே பாருங்கள் தம்பி, அவசரப்படாதீங்க, உங்களை வெளியில் கூட்டிகிட்டு வர வேண்டியது என்னோட கடமை, பதட்டப்படாதீங்க, அந்த கவுன்சிலர் பண்ண தப்புக்காக நீங்கள் அம்மாவை ஒன்றும் தண்டிக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பழனிசாமி பொறுமையாக எடுத்து சொல்லி செலினை வெளியில் கூட்டிகிட்டு வரதுக்காக ஜாமீன்லாம் முயற்சி பண்ணி பார்த்து செலினை வெளியில் கூட்டிகிட்டு வராங்க. வெளியில் கூட்டிகிட்டு வந்ததும் எல்லாருமா சேர்ந்து வீட்டுக்கு போகிறாங்க. வீட்டில் போயிட்டு பார்த்ததுமே நம்ம ஈஸ்வரி கோபி எல்லாருமே ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. தம்பி நீங்கள் வந்ததுக்கப்புறம் தான் செலின் வீட்டுக்கு வந்திருக்கா, எனக்கு ரொம்ப சந்தோஷம் அப்படிங்கிற மாதிரி அவங்களாம் ஒரு பக்கம் சொல்ல, இன்னொரு பக்கம் செலின் ஜெனி இல்லாததை ரொம்ப நல்லாவே நோட் பண்ணிட்டாரு. ஜெனி அப்படின்னு சொல்லிட்டு ஜெனியை கூப்பிட்றாங்க. உடனே செலியா, ஜெனியை அவங்க அப்பா கூட்டிகிட்டு போயிட்டாங்க, நீ இங்கே இருந்து ஜெயிலுக்கு போனதுக்கு காரணம் உங்கள் அம்மா தான் சொல்லிட்டு ஜெனி இங்கே இருக்க வேண்டாம்னு சொல்லி கூட்டிகிட்டு போயிட்டாங்கடா. நீ என்ன பண்ணுற, குளிச்சு கிழிச்சு முடிச்சுட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டு சாப்பிட்டு போய் ஜெனியை கையோடு கூட்டிகிட்டு வந்துரு, நம்ம இருக்கிற இடத்துல இருந்தால் தான் நமக்கான மரியாதை அப்படிங்கிறதுலாம் நம்ம ஈஸ்வரி சொல்கிறாங்க. ஆனால் செலியன் என்ன யோசிக்கிறான்னு பார்த்தீங்கன்னா, ஜெனியும் அவங்க அப்பாவும் எடுத்துருக்கிற முடிவு சரிதான், நாம் இங்கே வராமல் இருந்தோம்னா இந்த பிரச்சனைலாம் நடந்திருக்காது அப்படிங்கிற அளவுக்கு செலியனுமே யோசிக்கிறாங்க. என்னங்க பொதுன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.